ஹalleluya ஹalleluya பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த நாளிலுமாய் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹalleluya. 5வது மாதம் 1வது கிழமையிலே உங்களை காண்பது மிகவும் சந்தோஷம். ஹalleluya ஹalleluya. கடந்து வந்த நாட்கள், கடந்து வந்த மாதங்கள் முழுதுமாய் கர்த்தர் எங்களை அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறார். ஹalleluya. எங்களுக்குள்ளாய் ஒரு பெரிதொருதான ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் எங்களை நடத்தி இருக்கிறார். ஹalleluya. ஆகையினால் இந்த நாளுமாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. அப்போ எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிதான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலுமாய் கூட இந்த ஆராதனை முழு பகுதியுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ யாவரும் கண்களை மூடி நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்படுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, இந்த இனிமையான நல்லதொரு நாளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். நீர் கொடுத்ததான் இந்த நல்லதொரு தருணத்திலுமாய் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை முழுதும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, பாடப்போகிற பாடல்கள் தொடக்கம் ஆண்டவரை கேட்க போகிற வசனங்கள் மட்டுமாய் கர்த்தாவே நீர் ஆண்டவர் உம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளாய் எங்களை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்படும்படி உம்முடைய தெய்வீக கரத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆகினால் இந்த காலை வேளையிலுமாய் கூட நாங்கள் நல்லதொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. நாங்கள் யாவரும் பாடுவோம் புது வாழ்வு தந்தவரே என்ற பாடலை பாடி இந்த நேரத்திலுமாய் கூட நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஆமென். எங்களை நடக்கும்படியாக கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் எங்களை அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறார். ஆகையினால் எல்லாம் உற்சாகமான உள்ளத்தோடு கூட இந்த நேரத்தில் நாங்கள் அந்த பாடலை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. நல்லா பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷம். நன்றி உமக்கு நன்றி உள்ள நிறைவுடன் சொல்கிறோம். இதயத்தின் கதவுகளை திறந்து நன்றி உமக்கு நன்றி உள்ள நிறைவுடன் சொல்கிறோம் அப்பா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம், கடந்து வந்த வருடங்கள் எல்லாம் கர்த்தர் அற்புத விதமாய் உங்களை நடத்தி இருக்கிறார். உங்களை அதிசய விதமாய் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அந்த மன மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நாங்கள் எல்லாம் யோசிப்போம். நாங்கள் முந்தின காரியங்களை யோசிக்காதபடி, பிந்தினவைகளை சிந்திக்காதபடி எங்களை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு நாங்கள் பாடுவோம். முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்காமல், மானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டு. நல்லா புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நல்ல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி உள்ள நிறைவுடன் சொல்கிறோம். 4ஆம் மாதம் முழுதும் காத்தீர. நன்றி உமக்கு நன்றி உள்ள மகிழ்வுடன் சொல்கிறோம். ஆமாப்பா நன்றி உமக்கு
மாதம் முழுதுமா எங்களோட வாழ்க்கையில கண்ணீரோடு வந்திருக்கலாம், கடந்து வந்த பாதைகளில் நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய மாதத்தில கர்த்தர் அந்த கண்ணீரெல்லாம் துடைத்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் அப்படியே சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே கடந்து வந்த பாதைகள் எத்தனை கண்ணீர்கள் அப்பா, எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, எத்தனை துக்கங்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே இந்த புதிய மாதத்தில இந்த 5வது மாதத்திலே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் பாடுவோம். கண்ணீரனோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுகிறதான எங்கள் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தே, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தே, ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டே, ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, உள்ள நிறைவுடன் சொல்கிறோம். உள்ளத்தின் நிறைவோடு ஆண்டவரே நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா பாட்டு? நன்றி, உமக்கு நன்றி, உள்ள நிறைவுடன் சொல்கிறோம். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். பாட்டு சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, இந்த நாளிலே வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். ஆமாடியோ நன்றி, உமக்கு நன்றி, உள்ள நிறைவுடன் சொல்கிறேன். உள்ளத்தின் நிறைவோடு அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் உங்களை நடத்தி வந்த அந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்து அப்பா இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா என் உள்ளத்தின் நிறைவோடு கூட உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. அப்பா என் வாழ்க்கையில நீர் செய்து வந்த உம்முடைய அந்த நன்மையான காரியங்கள் ஆண்டவரே, நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் முட்கள் வேலிகளா இருந்தாலும் அப்பா அந்த கரடுபுடரான பாதைகளில் என்னை உடைய அற்புத கரங்களிலே ஆண்டவரே, உம்முடைய நிழலின் வெளிச்சத்திலே என்னை நடக்க பண்ணினீரே ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை ஆண்டவரே மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தினீங்களே அப்பா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவ்வாறு என்னை நடத்தி வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகளிலே அப்பா கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே என் வறுமைகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தின் இதயத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவருக்கு நன்றி என்று மனப்பூர்வமாய் சொல்லுவீங்களா ஆண்டவர்? இந்த கடந்து வந்த 4 மாதங்கள் ஆண்டவர் எங்களை நடத்தி இருக்கிறார். இந்த 4 மாதங்கள் ஆண்டவர் எங்களை அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறார். காண்பவர்கள் கண்களுக்கு முன்பதாய் எங்களை தகுதி உள்ளவர்களாய் கர்த்தரைகளை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சாட்சியாய் கர்த்தரைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்றியை நினைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆலபா ஷதரபா ரியந்தர கரபா ஷதரபா ரியந்தரபா. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ரியதரபா ஷதரபா ரியக்கதரபா ரியந்தரலரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதா ராபா ஷதர ரியந்தர கதரபலரா. நன்றியோடு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை நடத்தினீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுங்க. 4 மாதங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார். இந்த புதிதான 5வது மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 4 மாதங்கள் நடத்தின அந்த தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும், எத்தனை கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் அந்த காயங்களை ஆற்றி போட கர்த்தர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒருமனப்பட்டவர்களா உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ராபா ஷதரபா ரியாந்தர கதரபா. ஹல்லேலூயா அப்பா. நன்றி ஆண்டவரே.
இதயத்தின் காயம் மாற்றிடும் எந்த நேசையா, என் இதயத்தின் காயம் மாற்றிடும் எந்த நேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, தடுமாறின வாழ்க்கையப்பா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இதயத்தின் காயம், என் இதயத்தின் காயம் மாற்றிடும் எந்த நேசையா மலடி, என் இதயத்தின் காயம் மாற்றிடும் எந்த நேசையா. பிரியமானவர்களே, உங்களுடைய இதயத்தில் அநேக காயங்கள் கர்த்தர் கண்டவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியிலே சேர்த்து வைத்து அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் தெரியுமா? ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தின் காயங்களை ஆற்றிடுங்க. ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகளை ஆண்டவரே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. என் இருதயத்தின் காயங்கள், உங்களுடைய பிள்ளைகளினால நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்களால நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கலாம். அதனால உங்களுடைய இருதயம் நொறுங்கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில அந்த காயங்களை காட்டி அந்த காயங்களுக்கு மருந்து ஓடுகிற ஒரு தகப்பன் உண்டு. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என் இருதயத்தின் காயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே என் இருதயத்தின் காயங்களை மாற்றுங்க. நீங்க இந்த இடத்துல விசுவாசத்தோட சொல்லுவீங்களா இருந்தா இந்த நொடி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நிமிடம் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாங்க ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரின் இருதயத்தின் காயங்களை மாற்றிடுங்க ஆண்டவர் என்று சொல்லுவான். அல்லேலூயாவோ அப்பா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா. அப்பா யோவானை போல உம்முடைய மார்பிலே, அப்பா யோவானை போல மார்பிலே நான் இளைப்பாற வேண்டும் ஐயா. பாட சொல்லுங்க, கரை காணா கரை காணா படகை போலப்பா தடுமாறும் வாழ்க்கையா. தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. பாட சொல்லுங்க, இதயத்தின் காயம் மாற்றிடும் இந்த நேசையா. அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படியப்பா கடந்து போகிறேன் ஆண்டவரே? கரை காணாத ஒரு படகை போல அப்பா என் இருதயங்கள் ஆண்டவரே அங்காளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, கரை காணாத இடத்தை போல பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எந்த பாதையிலே சென்றால் எனது வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உங்களோட வாழ்க்கையை துளைத்து தவித்துக் கொண்டிருக்கலாம். கரை காண முடியாமல் எங்கு போய் நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு இடம் உண்டு. பதில் கிடைக்கிற ஒரு இடத்தை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்களா? யார் எனக்கு பதில் கொடுக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் எனக்கு பதில் கொடுக்க முடியும்? நான் கடந்து போகிற இடத்தை யார் எனக்கு சொல்ல முடியும்? எனது கேள்விக்கெல்லாம் பதில்தான் என்னென்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரிய, அதற்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காய், அந்த உங்களுடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாம் கட்டுவதற்காய் ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் தான் உங்களுக்காய் அடிக்கப்பட்டவரும், உங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரும், உங்களுக்காய் ஒன்றும் பேசக்கூடாதபடி தலையை கீழே சாய்த்தவாய் மௌனமாய் இருந்த ஒரு தேவன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முடியும் உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க. அவருக்கு முடியும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க. அப்படியான ஒரு தேவன் எங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். எங்களுக்காய் அடிக்கப்பட்டு எங்களுக்காய் நொறுக்கப்பட அவரால் முடியும் என்றார். எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க அவர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க உங்களுடைய தேவைகளை. ஆண்டவரிடத்துல நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுவீங்களா இருந்தா அவர் ஒருவருக்கு பதில் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ ராதரா பஷதரரியாந்தர பாப்பா சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனன் ஆண்டவரே. அப்பா நான் பலவீனனாய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிறேன் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ அப்பா ஆண்டவர் நன்றி. பலவீனனா என்னையும் உங்களத்தால் இடை கட்டுவீரப்பா. பலவீனனா
சகோதரனே சகோதரி, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா பாடு சொல்லுங்க. இதயத்தின் காயம் மாற்றிடும். புறவாங்க பார்க்கலாம் பாட்டு அப்படி. அப்பா கிட்ட அப்படியே ஒப்புரவாங்க. ஆண்டவரை, கரை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை. எண்ணத்தை நோக்கி பயணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நிரந்தரமான ஒரு தொழில் இல்லையப்பா. எனக்கு வாழ நிம்மதியான ஒரு இடம் இல்லை ஆண்டவரே என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையில வேதனையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில துன்பங்களோடு இருக்கிறீங்க? உங்களுடைய காயங்களை கட்டுகிற ஒரு தகப்பன், உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன். நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கரை காண முடியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் நடக்க வேண்டிய அந்த கரைகளை, நீங்கள் நடக்க வேண்டிய அந்த வழிகளை சொல்லிக் கொடுக்கிற, உங்களை தினந்தோறும் காயம் கட்டுகிற ஒரு தகப்பன். ராகாபா ஷதரர் யந்தரல ரகதரபா ஷதரர் யந்தரபா. எங்க வீட்டுல ஒரு பொருள் தேவையில்லை என்றால் அதை தூக்கி விடைத்து எரிந்து விடுவோம். எங்களை உருவாக்கின தேவன் அப்படி அல்ல. எங்களை உருவாக்கின தேவன் நாங்கள் எத்தனை தடவை உடைந்தாலும் எங்களை காயம் கட்டுகிற ஒரு தகப்பன். நாங்கள் எத்தனை தடவை நொறுங்கி போனாலும் எங்களை ஒட்டி அழகு பார்க்கிற ஒரு தகப்பன் உண்டு. உங்களுடைய வீட்டில் உள்ள பொருளை நீங்க தூக்கி வீசுகிறலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு காலமும் அப்படியாய் தூக்கி வீசுகிற தேவன் அல்ல. உங்களை மறுபடியுமாய் அணைத்து நீங்கள் எத்தனை தடவை பிழை செய்தாலும், நீங்கள் எத்தனை தடவை பாவத்திலே விழுந்தாலும் அந்த பாவங்களை அந்த நொடியிலே மன்னித்து அதை மறந்து உங்களை அணைக்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, கரை காணாமல் இருக்கிற உங்களுடைய கேள்விக்கெல்லாம், உங்கள் கரை காணாத அந்த பயணத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் உண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆராதிங்க ஆண்டவரை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, கரை காணாமல் அழைகிற எனக்கு கர்த்தாவே, எனது கரைகளை நீ கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆண்டவரை உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரை, நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்த அந்த நேரத்தில் முழங்கால இருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவர்கிட்ட முழங்கால இருந்து ஒப்புரவாங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். என் அன்பான என் சகோதரியே, என் அன்பான என் சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னைத்தான் கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தா. நீ உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பியா இருந்தா உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த காலை வேளையில இந்த நிமிடத்தில் நடக்க போகிறது. இந்த வேளையில அது நடக்கும். ஆண்டவரிடத்துல ஒப்புரவாங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரை, இந்த பாவியை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, இந்த பாவியை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த அடிமையை எடுத்து நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க தயாராகுவீங்களா இருந்தா உங்களுடைய இருதயத்தை மாத்திரமே ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா இருந்தா இந்த நொடியில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. பெரியவர் ஆண்டவரே. ராபா ஷதரவரியா